அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாளை அல்லது நாளை மறுநாள் சென்னை வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறியானது நீடித்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம். தற்பொழுது பியூஷ் கோயல் நாளை அல்லது நாளை மறுநாள் சென்னை வருகை புரியவுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. கூடுதல் விவரங்கள். அஸ்வினி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக தலைமையிலான பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று ஏற்கனவே தமிழக பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் அதற்கான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்றைக்கு நடைபெறவில்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவருடைய வருகை என்பது ரத்தாகி இருக்கிறது என்ற தகவல் வெளியாகி இருந்தது. கூட்டணி கட்சிகளுக்கான இந்த இடம் ஒதுக்கீடு செய்வது குறித்து தொடர்ச்சியாக இழுபறி என்பது ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சந்தித்து பேசியிருந்தார்கள். ஏனென்றால் யாருக்கு எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் போட்டியிடப் போகிறார்கள் என்பதெல்லாம் குறித்து அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இறுதி செய்வதற்காக நாளை அல்லது நாளை மறுநாள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடித்துவிட வேண்டும் என்பதில் அவர்கள் தீவிரம் காட்டக்கூடிய சூழ்நிலை. இன்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் டெல்லியில் பேசும்பொழுது கூட நாங்கள் தொகுதி பங்கீட்டு குறித்து பேசவில்லை, ஆனால் தமிழக அரசியல் என்ன மாதிரியான நிலவரம் இருக்கிறது, என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசித்ததாகவும் அதே போல பீகார் மாடலை அவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்ற வார்த்தையும் அவர் குறிப்பிட்டு பேசியிருந்தார். ஆக மொத்தத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழக அரசியல் தேர்தல் களம் உள்ளிட்ட குறித்து மத்திய அமைச்சரோடு ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நாளை அல்லது நாளை மறுநாள் பியூஷ் கோயல் வந்து அதிமுகவுடனான அந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை இறுதி செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.